எனக்கு ஒரு விடுதலை வேணும், ஆனால் என்னால் விடுதலையே அடைய முடியலன்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும் அப்படின்னா, வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. சங்கீதம் 91:14 இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியினால் நான் அவனை விடுவிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் விடுதலை ஆக்குவதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னா, அவர் என்னை விடுதலை ஆக்குவார் அப்படின்னு சொல்லி நான் வாஞ்சிக்கணும். ஐயா, இன்னைக்கு எனக்கு கடன் பாரம் அதிகமாகிட்டே இருக்கு, இந்த கடன் பாரத்துலேருந்து நான் விடுதலை ஆகணும். எப்படி வாஞ்சிப்பாங்கன்னா, நல்லா உழைக்கணுங்கிற வருமானத்தில் கொஞ்சம் சேமிப்பு பண்ணி எவ்வளோ சீக்கிரமாக என்னால் அடைக்க முடியுமோ அப்படி. நிறைய பேர் அப்படி விரும்ப மாட்டாங்க. இப்போ இந்த இடத்துல கடன் வாங்கியிருக்கிறேன், நாளைக்கு அவங்கள்ட்ட வாங்கிடலாம், இல்லைன்னா இவங்கள்ட்ட வாங்கிடலாம், அந்த குழுவில் எடுத்துடலாம், அந்த பேங்கில் எடுத்துடலாம், அந்த நகையை வச்சிடலான்னு சொல்லி இவங்களுடைய வாஞ்சி எல்லாமே என்னவா இருக்கணும்னா, ஏதோ ஒன்று மாற்றி ஏதாச்சும் ஒன்று பண்ணி காலத்தை ஓட்டிடலாம்பா அப்படி என்கிறதான ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ளாக ஏற்படுகிறதுனால தான் அவர்கள் விடுதலை ஆக வேண்டும் என்றதான வாஞ்சியும் விருப்பமும் அவர்களுக்கு இல்லாதது நிமித்தமாக அவர்கள் என்னவாக மாறுகிறார்கள் என்றால் விடுதலை அடையாமல் இருக்கிறார்கள். இன்னைக்கு கடன் மட்டுமல்ல, நிறைய காரியத்துல வியாதியா இருக்கட்டும், மற்ற நிறைய காரியங்களில இன்னைக்கு ஜனங்கள் விடுதலை ஆகாமல் இருப்பதற்கு ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, விரும்புகிறது இல்லை, அதை வாஞ்சிக்கிறது இல்லை, அதன் மேல் பிரிய வைக்கிறது இல்லை. இந்த மாதிரி காரியத்தில் எனக்கு ஒரு விடுதலை வேணும் என்றதான ஒரு எண்ணம் அவர்களுக்கு தோன்றாத நிமித்தமாக தான் விடுதலை பார்க்க முடியல. இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க எப்பேற்பட்டதான நிலைமையில அகப்பட்டு நீங்கள் விடுதலை இல்லாமல் இதில் ஒரு விடுதலை வேண்டும் என்று நீங்கள் வாஞ்சிக்கிறீர்களோ, அந்த காரியத்தில் கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குகிறவர் மட்டுமல்ல, அவர்களை விடுதலையாக்கி உயர்ந்த அடைக்கலத்தில் கர்த்தர் வைப்பார். God bless you.